அடுத்ததாக முனைவர் அண்ணன் ஜெகதீசன் அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறேன். தாய் தமிழ் உறவுகளுக்கு மாலை வணக்கம். இதுவரையில் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளரில் ஒருவரான தம்பி இடும்பவனம் கார்த்தி அவர்கள் தாரமங்கலம் பகுதியில் இடி முழக்கம் போல முழங்கி நாம் தமிழர் அரசியல் எப்படிப்பட்டது என்று உங்கள் எல்லோருக்கும் சொன்னார். இந்த நிலத்தில் நாம் தமிழர் கட்சி என்பது 2009 ஆண்டுகளில் நம் அண்டை நாடான இலங்கையில் பெரும் இனப்படுகொலை சந்தித்த பிறகு கேட்க நாதியற்று கிடந்த இந்த இனம் திராவிட கட்சிகளிடமும் தேசிய கட்சிகளிடமும் போய் எப்படியாவது எங்கள் இனத்தை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சிய போது எந்த ஒரு கட்சியும் நம்மோடு கூட நிற்காமல் தொடர்ந்து வஞ்சகம் செய்த போது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த நிலத்தில் புதியதொரு திராவிட தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழர் என்ற புரட்சியை கட்சியை இங்கு உருவாக்கினார். கட்சியை உருவாக்கிய போது இருந்த அதே கொள்கையில் 14 ஆண்டுகளாக திராவிட தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை. நாங்கள் முற்றிலும் மாற்றாக ஓட்டிற்கு பணம் தர மாட்டோம், ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு உலகின் தலைசிறந்த கல்வியையும் ஆகச்சிறந்த மருத்துவத்தையும் தருவோம் என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து இந்த நாள் வரை மாற்றவில்லை. எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்து போனார்கள் இந்த 14 ஆண்டுகள்ல. அவர்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் காற்றில் இருந்த கரைந்த காற்றாய் போய்விட்டது. அவர்கள் உங்களுக்கு வாக்கிற்கு பணம் தருவார்களோ தவிர உங்கள் வாழ்க்கைக்கு ஒன்றும் செய்ய போவதில்லை. என்னின சொந்தங்கள், வருகின்ற தேர்தலில் யார் உங்களுக்கு வாக்கிற்கு பணம் தர மாட்டார்கள், உங்கள் வாழ்க்கைக்கு வளம் சேர்ப்பார்கள் என்று சிந்தித்து வாக்களியுங்கள். இதுவரை நீங்கள் மதத்திற்காகவும் சாதிக்காகவும் வாக்களித்தது போதும். இனியேனும் இளைய தலைமுறை பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக வாக்களியுங்கள். நீங்கள் தண்ணீரை 20 ஆண்டுகளுக்கு முன்பு பணம் கொடுத்து வாங்குவோம் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணில் நீங்கள் தண்ணீரை காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் உள்ளது. இதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீர் என்பது மனிதனுடைய ஆதாரம். விவசாயத்திற்கு மட்டுமல்லாது குடிநீராகவும் நீர்தான் பயன்படுகிறது. என் மின சொந்தங்கள், வருகின்ற தேர்தலில் நீரும் நிலமும் வளமும் எல்லாவற்றையும் பாதுகாக்கின்ற ஒரு கட்சிக்கு வாக்களியுங்கள். இந்த நீர் என்பது இந்தியாவிலேயே அதிகமாக உறிஞ்சப்படுகிற மாநிலம் தமிழ்நாடு தான். 3299 ஆர்ஓ தொழிற்சாலைகள் இந்தியாவில் உள்ளது. 2வது இடத்தில் மகாராஷ்டிரா 1800, 1200 என்று கர்நாடகாவில். சிந்தித்து பாருங்கள், 3299 தொழிற்சாலைகள் ஒரு நாளைக்கு எந்த விகிதத்தின் அடிப்படையில் தண்ணீரை உறிஞ்சுகிறார்கள். அந்த தண்ணீர் விற்பனைக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள் 1 லிட்டர் 20 ரூபாய் என்று. அத்தனையும் நம்முடைய பணம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தண்ணீரை காசு கொடுத்து வாங்குற, இன்னைக்கு 30 ரூபாய்க்கு வாங்குறோம், இன்னும் 20 ஆண்டு கழிச்சு 1000 ரூபாய் சொன்னாலும் வாங்கி தான் ஆகணும். இதுதான் கார்ப்பரேட் அரசியல். இந்த அரசியல் என்பது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுக்கானது. இதை மோடி அவர்களோ ஐயா ஸ்டாலின் அவர்களோ யாரும் தட்டி கேட்க மாட்டார்கள். நீங்கள் 400 ரூபாய்க்கு வாங்கின கேஸ் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வந்துச்சு. என்ன சொல்லி உங்களை திரிச்சாங்க? அதை 400 ரூபாங்கிறது அதனுடைய நிரந்தர தொகை, அதை சேர்த்து சப்சிடியா, அதாவது உங்களுக்கு அதையும் சேர்த்து 400 ரூபாயை சேர்த்து 800 ரூபானாங்க. நம் மக்கள் என்ன சொன்னாங்க? பரவாயில்ல கவர்மெண்ட் ஒரு 400 ரூபா தருது, அதனால் நமக்கு மோசம் இல்லை அப்படின்னு அந்த 400 ரூபாயும் சேர்ந்து வாங்கணும்னு நினைச்சோம்.
அதுக்கு என்ன சொன்னா, எல்லாரும் வங்கி கணக்கில் வங்கி தொடங்குங்க, வங்கி கணக்கு தொடங்குங்கன்னு. வங்கி கணக்கு தொடங்குனீங்க, உங்கள் வங்கி கணக்கில் தொடங்கிய பணத்தை கூட 6 மாதத்துக்கு ஒரு தடவை சுரண்டிடுறான். இதை நீங்க புரிஞ்சு அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் நிற்கிறோம், இளைய தலைமுறை பிள்ளைகள். அதற்காக உணர்வுள்ள நீங்கள் இனியேனும் சாதியும் மதமும் கடந்து எங்களை போன்ற எளிய பிள்ளைகள் உங்களிடத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் கதர் வேட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஏதோ இனோவா கார்லேருந்து இறங்கி அப்படியே கூள கும்பிட்டு போட்டு இன்னைக்கு மட்டும் உங்களை பார்த்துட்டு போகிற பிள்ளைங்கள்ல. இந்த நிலத்தில் எந்த ஒரு வஞ்சக திட்டங்கள் வந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தொடர்ந்து நாங்கள் இந்த சரபங்க நதிக்காக போராடிட்டு இருக்கிறோம். சரபங்க நதி என்பது ஏற்காட்டில் தொடங்கி பூலாம்பட்டி காவிரியில் கலக்கின்ற ஒரு துணை நதி. அந்த நதியில தொடர்ந்து மண்ணள்ளப்படுது, கேட்க நாதியற்று கிடக்குது. நதி மணல் என்பது உடலில் இருக்கிற தோல் போல. அந்த தோல் உங்களிடத்திலிருந்து பிச்சை எடுத்துட்டா நோய் தொற்று உடனே ஏற்படும். அதுபோலதான் நதியினுடைய மணல்கள். அந்த மணல்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இயற்கைக்கு தந்த கொடை, சிறந்த வடிகட்டி, இதை எல்லாத்தையும் மறந்துட்டு மணலள்ளி வீடு கட்டிக்கலாம், நம்ம இந்த தலைமுறையில் பொழைச்சிக்கலாம், திருடிக்கலாம். திருடினோம்னா இன்னும் 4 தலைமுறை கழித்து அந்த நதி வற்றி போகும். அப்போ தண்ணி கிடைக்காது. நீங்க தெளிவா புரிஞ்சிக்காத வரைக்கும் இந்த காட்சிகளும் ஆட்சிகளும் உங்களுக்கு நல்லது செய்கிற நோக்கம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு நல்லது செய்ய நினைச்சிருந்தா அவர் முத ஒரு அறிக்கை கொடுத்தார். என்னன்னு, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய். எப்படி? எல்லா மகளிருக்கும். தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு பின்பு தகுதி வாய்ந்த மகளிருக்கு. எப்படி தகுதி நீ தீர்மானிப்ப? திமுக கட்சியா இருந்தா கொடுப்ப, அவ்வளவுதான் தீர்மானம் எங்களுது. அப்படிதான் இவங்க உருவாக்குறாங்க. ஆனா நீங்க இந்த முறை நாங்கள் தகுதி வாய்ந்த வேட்பாளருக்கு தான் வாக்களிப்போம் அப்படி நீங்க என்னைக்கு மாறுறீங்களோ அப்பதான் இந்த கட்சியின் இந்த கட்சியினுடைய வரையறை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நாங்க இவ்வளவு தூரம் கத்துறது எதுக்கு? எங்களுக்காகவா? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக. எந்த அரசியல் கட்சியை சொல்லாது. வரும் நம்ம சாதிக்காரன் தான் ஓட்டு போட்டுரு, நம்ம மதம் தான் ஓட்டு போட்டுரு, நமக்கு தெரிஞ்சவன் தான் ஓட்டு போட்டுரு, எல்லாம் பண்ணிக்கலாம். லோன் வாங்கிக்கலாமா பண்ணிக்கலாம், கார்டு வாங்கணுமா பண்ணிக்கலாம், ஏதாவது பிரச்சனைக்கு ஏதாவது பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த கட்சி. உங்களுடைய பொதுவான பிரச்சனைகளை பேசாமல் தயவு செய்து உங்கள் சுயநலத்திற்காக ஒரு கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள். மேலை நாடுகளில் லெபனான் என்ற ஒரு நாடு, அதை ஆண்ட கடாஃபி முற்றிலும் பாலைவனம். ஆனால் சர்வாதிகாரி என்று சொல்ற கடாஃபி அந்த நிலத்திற்கு வளத்தை தருகின்ற நீரூற்றை அந்த பகுதியில் கண்டெடுத்து அந்த நீரூற்றை மேலே கொண்டு வந்து மக்களுக்கு பயன்படும் நீரா மாற்றினான். இங்க அப்படி இல்லை. பல பகுதிகள் நீரோட்டம் உள்ள பகுதிகள். இந்த சரபங்கா நதி போற பகுதியிலிருந்து தாரமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு செழுமையான பகுதிகள், பல ஏரி குளம் குட்டைகள் இருந்த பகுதிகள். இந்த பகுதிகளில் உங்களுக்கு விவசாயத்தை பெருசா பண்ணாம நீங்கள் மீண்டும் நலிவடைறதுக்கு என்ன காரணம்? சரியாக மழை நீரை பயன்படுத்தாததான். தம்பி சொன்ன மாதிரி 900 மீட்டர் உலகத்தினுடைய மழையின் சராசரி அளவே 800 மீட்டர் தான், 800 மில்லி மீட்டர் தான், சென்டிமீட்டர் அளவு தான் மழை பெய்யுது. தமிழ்நாட்டுடைய மழைப்பொழிவுங்கிறது 950, கிட்டத்தட்ட 150 சென்டிமீட்டர் அளவு அதிகம். ஆனால் நம்ம தண்ணி சேமிக்கிறோமா? கிடையாது. முற்றிலும் தார் சாலைகள், எல்லா பக்கம் வடிந்தோட வழி இல்லை. கடந்த நூற்றாண்டில் இந்த கடந்த ஆண்டே பார்த்துட்டோம், சென்னை முழுக்க வெள்ளம். நகரங்கள் பிதுங்கி வழிகிறது. நகரங்கள் பிதுங்கி வழியுது. ஏன்? சிற்றூரின் பொருளாதார வளர்ச்சி குன்றிருச்சு. சிற்றூரில் பொருளாதாரம் இல்லை, தேடி நகரத்துக்கு வர வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையை நகரத்தில் தான் பூர்த்தி செய்யலாம். அப்ப என்ன ஆகுது? அடுத்த தலைமுறை இப்படியே சென்றால் நகரங்கள் பிதுங்கி வழிந்து சென்னை தூத்துக்குடியில் பெருவெள்ளம் வந்தது பார்த்தீங்களா? அதே போல பெருவெள்ளத்தை சந்திக்க நேரிடும், இயற்கை சீற்றங்களை சந்திக்க நேரிடும். நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? விவசாயத்தை நாங்கள் அரசு பணியாக்குவோம். எப்படி? உங்களிடத்திலேயே உங்களுக்கான தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வோம். உங்களுடைய விளைபொருட்களை அங்கே நாங்கள் விற்பனை செய்யறதுக்கான கூடங்கள் அமைப்போம். நாம் தமிழர் கட்சியினுடைய பார்வை என்பது ஒரு தொலைநோக்கு பார்வை. நாங்கள் மண்ணையும் மக்களையும் நிலத்தையும் வளத்தையும் நேசிக்கின்ற பிள்ளைகள். இதுவரை ஆண்ட திராவிட கட்சிகளுக்கு முற்றிலும் மாற்றாக நாங்கள் மட்டும்தான் நிற்கிறோம். எந்த கட்சியாவது வாக்கிற்கு நாங்கள் பணம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லுதா? சிந்தித்து பாருங்கள் என்ன சொந்தங்களே. ஏன் அவன் வாக்குக்கு பணம் கொடுப்பான்? ஒரு தேர்தல் என்பது 10 கோடி 20 கோடி செலவு பண்ற ஒரு தொழில் முதலீடாக தான் பார்க்கறான். அந்த முதலீட்டை போட்டு அவன் அடுத்த 5 ஆண்டு உங்களுக்கு நல்லது செய்வான் நீங்க எப்படி நினைக்கிறீங்க?
உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய தேவை எதுக்கு இருக்குது? 10 கோடி செலவு பண்ணி உங்க வீட்டுக்கு நல்லது செய்யணும்னு என்ன தேவை இருக்குது? அவன் என்ன பண்ணுவான்? 10 கோடி செலவு பண்ணுவேன் 20 கோடி 30 கோடி எப்படி சம்பாதிக்கலாம் தான் பார்ப்பான். அப்புறம் எப்படி ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவர் கிடைப்பார் நமக்கு? இதுவரை நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிருப்பீங்கன்னா மகிழ்ச்சி. இனி ஏனும் அதே கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு நாளை தலைமுறைக்கான வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. நாங்கள் இறுதியாக எஞ்சி நிற்பது நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் மாற்று என்று வந்த அண்ணன் திருமாவளவனோ ஐயா ராமதாஸ் அவர்களோ திராவிட கட்சிகளோடு கரைந்து போனார்கள். ஆனால் 14 ஆண்டுகளாக இந்த மண்ணில் அண்ணன் செந்தமிழன் சீமான் மக்களோடு மட்டுமே, அதுவும் உங்களோடு மட்டுமே நாங்கள் கூட்டணியில் நிற்கிறோம். நாங்கள் எதிர்பார்ப்பது நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்க்கை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நம்ம பிள்ளைகளும் ஒரு எம்எல்ஏ வீட்டு பிள்ளையும் ஒரே ஸ்கூல்ல படிக்குதா? ஒரே ஸ்கூல்ல படிக்குதான்னு பாருங்க. கிடையாது. ஏன்? அவர்கள் பிள்ளைகள் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டின்னு படிக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் கௌரவத்துக்கு நம்ம போய் சேர்த்திடுறோம். எப்படி? மாமா மச்சான் கேட்டானா எந்த ஸ்கூல்ல படிக்கிற, ஏதாவது வாயில் நுழையாது இங்கிலீஷ் பேரா சொல்லணும். எதுக்கு? அப்பதான் நமக்கு பெருமை. பெருமை மட்டும் இல்ல, வருஷம் லட்சக்கணக்கில் கொண்டு போய் ஃபீஸை கட்டிட்டு 12 ஆண்டுகள் நான் படிக்கிறதுக்கு செலவான ஃபீஸை என் பிள்ளைக்கு ஒரே வருஷம் கட்டுற அளவுக்கு தான் இந்த கட்சிகள் ஆட்சி நடத்திட்டு இருக்குது. எம்மின சொந்தங்கள் சிந்தித்து நமக்கும் அவர்களுக்கும் சரியான கல்வி கிடைக்க வேண்டும், நமக்கும் அவர்களுக்கும் சரியான மருத்துவம் கிடைக்க வேண்டும். ஒரு ஜனநாயக நாடு என்பது இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதே மருத்துவம் கடைகோடியில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்கணும். அப்படி கிடைக்குதா? ஒரே ஒரு முறை நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த கட்சிகள் மாறி மாறி 60 ஆண்டு காலம் ஆண்டாச்சு. உங்களுடைய வீடு எடுத்துக்கிட்டா உங்க வீடு எடுத்துக்கங்க. உங்க வீட்டை நான் வந்து கேட்கிறேன், 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படிங்க நிர்வாகம் பண்றீங்க அப்படின்னு. சிறப்பா பண்றேங்க, இவ்வளவு சேர்த்துருக்கங்க, இவ்வளவு நிலம் வாங்கியிருக்கங்க, இவ்வளவு நகை வாங்கியிருக்கங்க அப்படின்னு சொன்னா அது பெருமை. 5 வருஷம் கழிச்சு வண்டி வந்து கேட்கும்போது, ஏங்க கடன் இவ்வளோ ஆகி போச்சுங்க, இதுல இவ்வளோ கடனுங்க, இதுல இவ்வளோ கடனுங்க அப்படி என்ன சொல்லுவீங்க? என்னடா ஒரு நிர்வாகம் கூட பண்ண தெரியல, நீல ஒரு ஆளாடா கேட்போமா இல்லையா? ஒரு குடும்பத்தை நிர்வாகிக்க கூட 10 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான் முன்னேற்றம் அடையணும். அதுதான் குடும்பம். 60 ஆண்டு காலம் ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் 9 லட்சம் கோடி, எவ்வளோ? 9 லட்சம் கோடி, 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 9 லட்சம் கோடி கடனை தமிழ்நாட்டுக்கு வச்சிருக்குது. ஆனா நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? சிறந்த நிர்வாகிகள், எங்களுக்கு 1000 வருது, அக்கா உங்களுக்கு 1000 வருது இருக்கட்டும், உங்க தனிநபர், உங்க தலைமையில தனிநபர் கடன் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. ஒவ்வொருவர் மேலையும் தனிநபர் கடன் இந்த அரசாங்கங்கள் வாங்கி 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 கொடுத்துட்டு போயிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, போக்குவரத்து தொழிலாளர் போராடுறான். எதுக்கு? அவனுடைய நிலுவைத் தொகை. அவன் 25-30 ஆண்டுகளா பஸ்ஸில் போய் வெயில் போறாம மழை போறாம ஓட்டி அந்த நடத்துகிற எல்லா போக்குவரத்து தொழிலாளரும் தான் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், 30 வருஷம் கழிச்சு ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு இடம் வாங்கணும்னு வாங்கி வச்ச காசை, நிலுவை பிடிபணத்தை இந்த தமிழ்நாடு அரசு தர மாட்டேங்குன்னு மறுக்குது. உங்களுடைய அவர்களோட உழைப்பில் வந்த பணத்தை தர மறுக்கும் இந்த அரசு பாய்ஸ் அரசா இல்லையா? அவங்க புதுசா தர வேண்டாம், நீ லோன் தர வேண்டாம், ஒன்றும் தர வேண்டாம், எங்களுடைய பணத்தை நிலுவை பணத்தை தரணும். இந்த அரசுகள் மாறி மாறி நம்முடைய இனத்திற்கு துரோகங்கள் தான் விளைவிக்கும், ஒருபோதும் நன்மை செய்யும் என்று நீங்கள் எண்ணி பார்க்காதீர்கள். ஒன்றும் இல்லை, தம்பி சொன்ன மாதிரி தான் 20 தமிழர்கள் ஆந்திர காட்டுல அடிச்சு போட்டப்ப கேட்க நாதி கிடையாது. எப்படி? கேட்க நாதி கிடையாது. ஆனால் எங்கள் வனக்காவலன் வீரப்பனார் காட்டுப்பகுதியில் இருந்து கொண்டு ஒரு கேசட் விடுவாரு, அடுத்த நாள் காவிரியில் தண்ணி திறந்துடும். எப்படி? காட்டில் அப்படியே காட்டிலேருந்து ஒரு கேசட் தான் போகும், கர்நாடகா தண்ணி திறந்துடும். அந்த கேசட்டுக்கு வராத தண்ணி இன்னைக்கு கர்நாடகாரன் சொல்றான், ஒரு சொட்டு தண்ணீர் தர மாட்டோம். எப்படி? மாநில உரிமைகளை பேசுகிற இந்த திமுகவோ அதிமுகவோ தேசிய உரிமைகளை பேசுகிற பாஜகவோ கேள்வி கேட்காது. பக்கத்தில் இருக்கிற மேட்டூர் அந்த அணைக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான். அந்த அணையில தண்ணி வந்தாதான் சேலம் முதல் எப்படி தஞ்சாவூர் வரை இருக்கிற நிலங்கள் எல்லாம் சாகுபடி செய்ய முடியும். ஆனா தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு இந்த கட்சிகள் ஏன்? கர்நாடகாவில் பாஜக தான் இருக்குது, சொல்லலாம்ல. இல்லப்பா காவேரி மேலாண்மை மாதிரி என்ன சொல்லுதோ அதை செய்யுன்னு கேட்க மாட்டேங்கிறான். ஐயா வீரப்பனார் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? கேட்க மாட்டேராஜா, இருடா அடுத்து ஒரு வேலை, ஒரு கேசட்டு தன்னை போல தண்ணி வந்துடும். கேட்க நாதியற்ற ஒரு கூட்டமாய் தமிழர்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இதுவரை எத்தனையோ கட்சிகள் மாத்தி 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 போட்டோம்.
சாதிக்கு மதத்துக்கு தெரிஞ்சவனுக்கு செய்வான். இனிமேலும் அப்படி இருந்துடாதீங்க தயவு செஞ்சு. எம்மின சொந்தங்கள், இந்த நாட்டில் ஒரு புதிதொரு அரசியல் புரட்சி நடக்கணும்னா நீங்க ஒன்னே ஒன்று தான் பண்ணணும், இந்த மைக் சின்னத்தில் வாக்களிங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சிந்திங்க, நாம போற மருத்துவமனையும் எம்எல்ஏ எம்பி போற மருத்துவமனையும் ஒன்னா தரமா இருக்குதான்னு பாருங்க. அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா கருணாநிதியோ உடல்நிலை சரியில்லாத போது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்க்கல. அரசு தலைமை மருத்துவமனை, சென்னையின் தமிழ்நாட்டின் தலைமை மருத்துவமனை சென்னையில் போய் மருத்துவம் பார்க்கல. எங்க போனாங்க? அப்போலோவுக்கு. ஏன் தெரியும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி உயிர் போயிருந்து. ஏன்? அவங்க தரம் அந்த அளவுக்கு தான் இருக்குது. இதை நீங்கள் சிந்தித்து எம்மின சொந்தங்கள், இனியேனும் எங்கள் நாட்டில் எங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு எங்க எம்எல்ஏ வரான்னு வச்சுக்கோங்க, எங்க எம்பி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்க்கணும் நாங்களே சொல்லுவோம். அரசு மருத்துவமனையில் தான் எம்பி பிள்ளையும் எம்எல்ஏ பிள்ளையும் படிக்கணும், அப்பதான் தரமா இருக்கப்படும். எம்பி நடத்துற காலேஜ், எம்பி நடத்துற ஹாஸ்பிட்டல் தரமா இருக்குது. ஏன் அரசு நடத்த முடியாதா? ஒரு அரசினால் கொடுக்க முடியாதை ஒரு தனியார் கொடுக்குமே, ஆனால் அந்த அரசை நீங்க எப்படி பார்ப்பீங்க? தகுதியற்ற அரசு அது. உலகத்தில் இருக்கிற பெரும் பெரும் நாடுகள் உங்களுக்கு தெரியும், தென்கொரியாவும் ஜப்பானும் சிங்கப்பூரும் தலை சிறந்த கல்வி கொடுக்குது. எப்படி? இலவசமா கொடுக்குது தலை சிறந்த கல்வி. தமிழ் மொழியில் தாய் வழியில் அவன் கொடுக்குறான், அவனுடைய தாய்மொழியில் அவனுடைய கல்வி கொடுக்குறான். இங்க அப்படி கிடையாது. தொடர்ந்து போராடிட்டு வரோம். வழக்காடு மன்றத்தில் எங்கள் தாய்மொழியை வழக்காடு மொழியா கொண்டு வாங்கன்னு கேட்க நாதி இல்லாம அதை தர முடியாதுன்னு மத்திய அரசு இப்ப ஆளுகின்ற மோடி அவர்களோட அரசு சொல்லுது. எம்மின சொந்தங்கள், இனியேனும் தாமதிக்காமல் இளைய தலைமுறை பிள்ளைகள் எங்களுக்காக வாக்களியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை அமையும் நாம் தமிழர் அரசு சொல்லும். நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க. நாம் தமிழர், நாம்